ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய சிங்காசனத்திலிருந்து நீர் வெளிப்படுவீராக. இந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திலே பாய்ந்து உணர்வை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு கேட்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பொதுவாகவே இந்த மாதம் எல்லா இடங்களிலும் 40 நாள் லெந்து நாட்கள் என்று சொல்லி, துக்க நாட்கள் என்று சொல்லி எல்லாரும் அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு நல்லது தான், அது ஒரு அர்த்தமுள்ளதாக செய்தால் நல்லது தான். பாரம்பரியமாக செய்தால் அது பிரயோஜனப்படாது. கல்வாரி அன்பை தியானிக்கிறது நல்ல விஷயம். ஆனால் அந்த கல்வாரி அன்பை தியானிக்கும் போது கல்வாரி அன்பின் அனுபவம் நமக்குள்ளே வரணும். அது அப்படி வருமானால் அது நல்ல விஷயந்தான். எல்லா வருஷத்தில் இந்த நாட்களை குறித்து இப்படியெல்லாம் தியானிக்குது ஒரு பாரம்பரியமாக அதை நம்ம செய்தோம்னா அது அர்த்தமற்றதாக இருக்கும். ஆனாலும் நாம் கூட கல்வாரி அன்பை தியானிக்க தான் வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு, இன்றைக்கு நாமும் இந்த உலகத்தில் இருக்கிற பல கோடி மக்களும் அனுபவிக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி அன்பினால் உண்டான பாடுதான் காரணம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதுபோல எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய பணக்காரர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் மிகவும் பிரபலமான ஒரு பெரிய பணக்காரர் விஜி செல்வராஜ். அவருடைய சாட்சி எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? கேட்டிங்களா? அவருடைய சாட்சி கேட்கலையா? அவர் வெளிநாட்டிற்கு போனார், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ண. அப்படி போன நேரத்தில் அவருக்கு அங்கே நஷ்டம் உண்டானது. அவருடைய பிஸ்னஸ் ஒன்றுமே போனி ஆகலை. அந்த நேரத்தில் அவருடைய மனைவி சொன்னாங்க, நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள், உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு. அந்த கீழ்ப்படிதல் தான். எவ்வளோ பெரிய பணக்காரர், கோட்டீஸ்வரன், மாதா பக்தன். இயேசு என்று சொன்னாலே அவருக்கு வெறுப்புண்டாகும். ஆனால் மனைவியினுடைய அன்பை புரிந்து கொண்டு உடனே கீழ்ப்படிந்து ஜெபம் செய்ய ஆரம்பித்தார். அவர் இங்கிருந்து போனது 20 லட்சம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் கிடைச்சா போதுன்னு போனார். ஆனால் அவருக்கு கிடைச்ச பிஸ்னஸ் லாபம் எவ்வளோ? பிஸ்னஸ் எவ்வளோ கிடைச்சிச்சு? 5 கோடி. எத்தனை நாளில்? 2-3 நாட்களில். அவர் வச்சிருந்த டார்கெட் எவ்வளவு? 20 lakhs. 20 லட்சம் கிடைச்சா போதுன்னு அவருக்கு ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்ததுனால 3 நாளில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பெரிய அற்புதம் என்ன தெரியுங்களா? 5 கோடி. இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். கடனில் எல்லாம் போய்விட்டது. கடைசி நிமிஷத்திலே தன் உயிரை மாய்த்து கொள்ள போன ஏவிஎம் ராஜனுடைய வாழ்க்கை மாறினது. அவரும் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நீ 1 வருடத்துக்குள்ளாய் மரித்து போவாய், செத்து போவாய் என்று நாங்கள் தான் உயர்ந்த குல ஜாதி என்று சொல்லப்படுகிற மோகினி என்கிறதான ஒரு சினிமா நடிகை, தஞ்சாவூர் பிராமின்,
அந்த அம்மா இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தபோது எல்லா ஜோசியமும் பொய்த்து போனது. இயேசு அந்த அம்மாவை வாழ வைத்து இன்றைக்கு அந்த அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்படி எத்தனையோ காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். பிரபலமானவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் இன்னும் எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். ஏன் இப்படி பிரபலமானவங்களை பற்றி சொன்னால் உங்களுக்கு தெரியும். இன்னும் 3 மணி நேரத்துக்குள்ளாக உன் தாய் மரித்து விடுவார்கள் என்று சொன்ன ஆர்த்தியினுடைய அம்மாவை ஆண்டவர் சுகமாக்கி உயிரோடு வைத்து இன்றைக்கு அந்த அம்மா உயிரோடு இருக்கிறாங்கன்னா இது ஆண்டவர் செய்த அற்புதங்கள். அல்லேலூயா. இது ஆண்டவர் செய்த ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். உங்களில் கூட எத்தனையோ பேர் இந்த இடத்துல சொல்ல முடியும். உங்களுடைய நோய்களை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். உங்களை கர்த்தர் ஆற்றியிருக்கிறார். உங்களை கர்த்தர் தேற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இங்கு ஒரு சகோதரி இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் சொல்லுவார்கள், நெற்றியிலே ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். எப்போது பார்த்தாலும் என்னது? ஆமாம், ஒன்று ஓடுற மாதிரியே இருக்கும். கை தூக்குங்க, உண்மையா இல்லையா? அல்லேலூயா. நெற்றியில் ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும், தாங்கவே அது பெரிய டிஸ்டர்பன்ஸ். ஆண்டவர் அவர்களை சுகமாக்கினார். இன்றைக்கு அந்த நோய் இல்லவே இல்லை. பல வருடங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் என்ன செய்தார்? சுகமாக்கினார். இப்படி தேவனால் சுகமாக்கப்பட்ட எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறீங்க. ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஒன்றுமில்லாத நம்மை உயர்த்தினார். என்னையும் கூட கர்த்தர் ஆசீர்வதித்தார். பல நோய், பல வியாதி, சத்துரு அடர்ந்த, இப்போ பாடணும் இல்லைங்களா, அடர்ந்த சோதனைகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தாலும் இன்னிய வரலும் அவருடைய கிருபை நம்மை விழாமல் காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இவைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? இவைகளெல்லாம் நடப்பது எதனால்? அப்போ இத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்று காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், அந்த கல்வாரி அன்பினால் உண்டானது தான். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் இப்படி தேவகுமாரனாக, மனுஷகுமாரனாக பூமியிலே வந்து அவர் பாடுபடவில்லை என்று சொன்னால், அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவில்லை என்று சொன்னால், உனக்காக எனக்காக அவர் அவமானத்தை நிந்தி அனுபவிக்கலை என்று சொன்னால், இன்றைக்கு ஏவிஎம் ராஜன் உயிரோடு இருந்திருக்க மாட்டார். அவரோடு பேசுவதற்கு ஆள் இல்லாமல் போயிருப்பார். மோகினி இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டார்கள். 13 ஆவி அவர்களை பிடித்திருந்தது. ஒரு பைசாவும் கிடைக்காம திரும்பி தான் வந்திருப்பார். யாரு? அந்த விஜி செல்வராஜ் அவர்கள். இங்கே இருக்கிற நம்மில் கூட அநேகர் இந்த சுகம் பெற்று இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆராதிக்க வந்திருக்க மாட்டோம். அல்லேலூயா. இவைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள். இந்த பாடுகள் எவ்வளவு விசேஷம், எவ்வளவு முக்கியமானது பாருங்க. இது எதை காண்பிக்கிறது? அவர் ஏன் அப்படி பாடுபட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. எதை காண்பிக்கிறது? இது ஆண்டவர் மனிதன் மேல் அன்பாயிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் மனிதன் மேல் அன்பாயிருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவளை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. எப்பவுமே ஒருபடி மேலே போனவன் கீழே விழவன பார்க்க மாட்டான். ஒன்றும் இல்லாதவன் கூட இன்றைக்கி இருக்கிற மாதிரி மேலே பார்த்துக்கிட்டு போகிறவன்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறான். அவனுக்கு பணிவே வராது, வர்றதே இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜீரோ. ஆனால் எண்ணத்தில் மட்டும் பெரிய ஆளுன்னு எண்ணம். அது மாதிரி எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். ஜீரோங்க. ஆமாம். ஆனால் எண்ணத்தில் மட்டும் தான் ரொம்ப பெரிய ஆளுங்கிற எண்ணத்தில் வாழ்கிறவன்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறோம். அப்படிப்பட்ட இருக்கிற ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி பாருங்கள், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர்,
வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், சூரியனையும் சந்திரனையும் படைத்தவர். அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். காற்றையும் கடலையும் அதட்டினவர். அல்லேலூயா. 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறவர். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறவர். ஒரே ராத்திரியில் 127 தேசத்துக்கு அதிபதியாக மாற்றுகிறவர். ஒரே ராத்திரியில் அடிமைத்தனத்தை முறிக்கிறவர். 400 வருடங்கள் அடிமைகளாயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒரே ராத்திரியில் கர்த்தர் 20 லட்சம் ஜனங்களை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். இன்னைக்கு ஒன்றுத்துக்கும் உதவாதவெல்லாம் மேலே பார்க்கும்போது அவர் யாரை பார்க்கிறாரு? ஆமென். அதுதான் அவருடைய அன்பு. That is the love of Calvary. அதுதான் கல்வாரியின் அன்பு. அந்த அன்பு இன்றைக்கு உங்கள் மேலும் என் மேலும் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்பது எத்தனை பேர் உணர்றீங்க? அந்த அன்பு உங்கள் மேல் என் மேல் பாய்ந்து கொண்டிருக்கிறபடியினால் தான் கர்த்தர் நம்மை தொடர்ந்து பிடித்து கொண்டே இருக்கிறார். உங்களையும் என்னை கர்த்தர் பின்தொடருகிறார். Praise the Lord. என்னுடைய நான் வாலிப காலங்களை நான் பார்த்தேன். நான் எண்ணி பார்க்கும்போது எனக்கும் கிறிஸ்துவத்துக்கு சம்பந்தம் இல்லை. என்னை சரியாய் கூட இருந்து கிறிஸ்துக்குள்ள வழி நடத்துவதற்கு ஆள் கிடையாது. ஆனால் என்னை கர்த்தர் முன்குறித்தபடியினாலே அங்காங்கு கரெக்டாக ஆளை கர்த்தர் வச்சிருந்தார் எனக்காக. அந்த இடத்துல ஒரு ஆளை வைப்பார் என்னை வழி நடத்துறதுக்கு, என்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு. அல்லேலூயா. ஆமாம். நான் ஹாஸ்டலில் 8வது வரலாம் படிக்கிற வரையிலும் ஒரு ஆளை வச்சுருந்தார் ஆண்டவர். நான் ஐடிஐக்கு வந்த பிற்பாடு அங்கே ஆண்டவர் ஒரு ஆளை வைத்திருந்தார். நான் ஏர்போர்ட்டில் வேலை செய்ய வரும்போது அங்கு கர்த்தர் ஒரு சிலரை வைத்திருந்தார். பிற்பாடு நான் சபைக்குள்ளே வரும்போது அங்கு கர்த்தர் அநேக ஊழியக்காரர்களை வைத்திருந்தார். நான் இந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கம் திரும்பினாலும் கர்த்தர் என்னை விடமாட்டார். என்னையும் உலகம் வஞ்சித்தது, எனக்கும் உலக ஆசை இருக்க தான் செய்தது. எனக்கும் உலகத்தின் மேலே ஒரு ஆசை இருக்க தான் செய்தது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் முறித்து போட்டார். அவர் தம் பிள்ளையை தன் நண்டிலே இழுத்து கொண்டார். எத்தனையோ பிசாசின் தொல்லைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி போட்டார். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாக நிற்பது அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. இது எதனால் உண்டானது? கல்வாரி அன்பினால் உண்டானது. உன்னை விடவே மாட்டார். நீ எங்கே போனாலும் விட மாட்டார் உன்னை. ஏனென்றால் உண்மையில் கர்த்தருடைய அன்பு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அன்பை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாட்டு உண்டு, அன்பினை நீ புரிந்து கொண்டால் சீஷன், அன்பினை நீ அறியாவிட்டால் மூடன். இந்த அன்பை புரிந்து கொள்ளுகிறவன் சீஷனாய் மாறுகிறான். இந்த அன்பை அறியாதவன் மூடனாய் மாறுகிறான். நீ இந்த அன்பை ஒழுங்காய் புரிந்து கொண்டிருக்கிறாயா? இத்தனை ஆசீர்வாதங்கள், அவருடைய பாடுகளுக்குள்ள எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறது பாருங்கள். எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், நமக்கு வருகிற சோதனைகளில் கிடைக்கிற வெற்றியெல்லாம் அவர் பாடுகளினால் உண்டானது. வாசியுங்கள். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோதனை இல்லாத மனிதன் உலகத்தில் இல்லவே இல்லை. சோதனையில் வெற்றி கொடுப்பதற்காகவே இயேசு பாடுபட்டார். அவருடைய பாடுகளின் மூலமாக தான் இன்றைக்கு வருகிற எல்லா சோதனைகளிலும் வேதனைகளிலும் ஜனங்கள் வெற்றி பெற்று மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்களை மகிழ்ச்சியாக்குகிறது எது? சோதனையை ஜெயிக்க வைக்கிறது எது? சோதனையை சகிக்க பலன் கொடுப்பது எது? வேதம் சொல்லுகிறது, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால. அப்படியானால் சோதனையில் வெற்றி எங்கிருந்து கிடைக்கிறது?
கிறிஸ்துவின் பாடுகளிலிருந்து கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து மாத்திரம் பாடுபடாவிட்டால், வேதனையை நிந்தனையை அனுபவிக்காவிட்டால், அவர் மனிதன் மேல் வைத்த அன்பை கல்வாரியின் மூலமாக வெளிப்படுத்தாவிட்டால், இன்றைக்கு ஜனங்களுடைய நிலைமை பரிதாபமாக இருந்திருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய நிலைமை என்னுடைய நிலைமை கூட பரிதாபமாக இருந்திருக்கும். ஆமென். அல்லேலூயா. வெற்றி, சோதனையில் வெற்றி. அவருடைய பாடுகளின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது? சோதனையில் வெற்றி. இரண்டாவது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய துக்கங்கள் எல்லாம் அவர் சுமக்கிறார். உன் வேதனைகள் எல்லாம் அவர் சுமக்கிறார், சுமந்தார். அதனால தான் இன்றைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் போய் இன்றைக்கு ஆறுதல் அடைக்க அழைகிறார்கள். அல்லேலூயா. அவருக்கு ஒரு பெயர் உண்டு, சகல ஆறுதலின் தேவன். துக்கங்களை மாற்றுகிறார். நேற்று பக்கத்தில் ஒரு சகோதரி இருக்கிறார். திடீரென்று ஒரு நாள் அவர்கள் மாலை வேளையில் ஆலயத்திற்கு வந்தார்கள். அவர்கள் யார் என்று விசாரித்தேன். விசாரித்த போது இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் கிடையாது. அவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. அவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு நாள் மிகுந்த வேதனையில் எங்காவது போய்விட வேண்டும் என்று சொல்லி தன் வீட்டை விட்டு கணவனும் மனைவியுமாக, அவர் கணவன் மனைவியுமாக எங்கேயாவது போய்விட வேண்டும் என்று சொல்லி, எங்கு போக வேண்டும் என்றெல்லாம் தீர்மானிக்கவில்லை, அவ்வளவுதான். அப்படி போய்விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்து அப்படியே போகும்போது அவருடைய கண்களிலே ஒரு வார்த்தை பட்டது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே அவர்கள் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அந்த நாளிலே கர்த்தருடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றினார். இது அவர்களே சொன்ன சாட்சி. அல்லேலூயா. இப்போதும் அவர்கள் நம்முடைய அங்கே ஆலயத்துக்கு அவ்வப்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி அவர்களுடைய துக்கம் மாறினது? மந்திரவாதினால மாற்ற முடிந்ததா? மருத்துவத்தினால மாற்ற முடிந்ததா? அரசியல்வாதினாலே மாற்ற முடிந்ததா? அதிகார வர்க்கத்தினாலே மாற்ற முடிந்ததா? சட்டத்தினாலே மாற்ற முடிந்ததா? இல்லை. இயேசு என்கிற ஒரே மகத்துவமுள்ள தேவனாலே மாற்ற முடிந்தது. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை அவங்களுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றினது. அல்லேலூயா. அவர்கள் she is a government servant. There is no peace. அல்லேலூயா. அவர்களுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வாழ விருப்பம் இல்லை. ஆனால் இயேசு இன்றைக்கு அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களிலும் எத்தனையோ பேரை கர்த்தர் இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைத்தது? இயேசு கல்வாரி சிலுவையிலே பட்ட பாடுகளினாலே கிடைத்தது. வியாதிகளை சுகமாக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளினாலே தான், அவர் பட்ட பாடுகளினாலே தான் இன்றைக்கு அநேகருடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக 53ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. போதும். அல்லேலூயா. அங்கு வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளை நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் நீ நானும் தான் தப்பு பண்ணோம். நாம் தான் பாவிகள். சட்ட பிரகாரமாக பார்த்தா நம்ம தான் தண்டனை அனுபவிக்கணும், நம்ம தான் பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கொள்ளணும். தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் நாம் தான். ஏன்னா நாம் முரட்டாட்டம் உள்ளவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், நன்றி கெட்டவர்கள். கவனிங்க, எங்க கவனி. யாரு யாரு? நன்றி கெட்டவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், அடங்காதவர்கள், தவறு செய்தவர்கள், புரிதல் இல்லாதவர்கள். நாம் தான் தண்டிக்கப்பட வேண்டும். நீங்களும் நானும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். தப்பு செய்ததை நம்ம, தண்டனை அனுபவிக்கிறது அவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். பிதாவின் இடத்துல பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார், ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். ஏதோ உன் நீதினால என் நீதினால வண்டி ஓடுதுன்னு இல்லைங்க. இன்னைக்கு கர்த்தர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். நம்முடைய மீறுதல்களை அவர் என்ன செய்யறதில்ல, ஆமா, கணக்கில் எடுக்கிறதில்ல, தண்டிக்கிறதில்லை, அவர் மன்னிக்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று பரிதாபப்பட்டு கொண்டிருக்கிறார். எதனால் உண்டானது? அவர் பட்ட பாடுகளினாலே உண்டானது. அந்த கல்வாரினால நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் இதெல்லாம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இயேசு மட்டுமே மனிதனுடைய சுகநலன்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர். அல்லேலூயா. அவர் நமக்கு மன்னிக்காமல் இருந்திருந்தால், தண்டனை கொடுத்திருந்தால், ஒரு நாள் அதிகாலையில் 6 மணிக்கு கலவையில் இருந்து நான் காஞ்சிபுரத்துக்கு ஒரு பஸ்ஸில் வந்து கொண்டு வந்தேன். ஒரு அருமையான ஒரு வயதானவர், பக்திமான், காலையிலேயே நல்லா குளித்து விட்டு நல்ல நெத்தியில் திருநீரெல்லாம் பூசிக்கொண்டு என் பக்கத்தில் உட்கார்ந்தார். நான் காலையிலேயே ஒரு புஸ்தகத்தை படித்து கொண்டிருந்தேன். நான் எப்போதுமே ட்ராவலில் புக்ஸ் எடுத்துகிட்டு போவேன், படிப்பேன். இது என்ன புஸ்தகம் என்று கேட்டார். நான் சொன்னேன், இது கிறிஸ்தவ புஸ்தகம். நீங்கள் ஆன்மீகவாதியா அப்படின்னார். ஆமாம். அவரை பார்த்தா எனக்கு தெரிஞ்சது அவருடைய மேல் தோற்றம் எல்லாம் அவர் ஒரு ஆன்மீகவாதி என்று சொல்லி. அவர் என்னிடத்தில் கேட்டார், என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலும் சர்ச்சில் போய் மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாயிடுமாமே, இதுதான் உங்கள் உபதேசமா? அப்போ மனுஷன் என்ன தப்பு வேணாலும் பண்ணலாமா? தப்பு பண்ணிட்டு போயிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறதா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஆண்டவர் அந்த நேரத்தில் ஒரு ஞானம் கொடுத்தார். நான் அவரை பார்த்து கேட்டேன், அப்படி இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன். கொஞ்சம் சத்தமாக கேட்டேன், பஸ்ஸில் நிறைய பேர் இருந்தாங்க. அப்படின்னா நீங்கள் ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? தப்பு பண்ணுறவனெல்லாம் அடிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை தப்பு பண்ணுறவனெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி தப்பு பண்ணுகிற எல்லாரையும் அழிக்க முடியுமானால், எல்லாரையும் அவர் அழிக்கிறவராயிருந்தால், எல்லாரையும் அவர் அடிக்கிறவராயிருந்தால், இந்த பஸ்ஸில் எத்தனை பேர் நம்ம நல்லா பிரயாணம் பண்ண முடியும்னு கேட்டேன். அவர் ஒன்றும் பேசவில்லை. நான் சொன்னேன், அதாங்க ஆண்டவர். அல்லேலூயா.
நான் அவரை பார்த்து கேட்டேன், உங்கள் மகன் தப்பு பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருகிறான். ஒரு முறை தப்பு பண்ணிவிட்டு வந்தான், மன்னித்து விட்டீர்கள். 2வது முறை தப்பு பண்ணிட்டு வரான், வீட்டில் சேர்ப்பீங்களா சேர்க்க மாட்டீங்களா? இல்லை தொடர்ந்து தவறு செய்கிறான், என்ன செய்வீர்கள்? கொன்று போட்டு விடுவீர்களா என்று கேட்டேன். கத்தி எடுத்து கொலை பண்ணுருவீங்களா? என்னங்க இப்படி பேசுகிறீங்க என்னாரு? அதுதாங்க ஆண்டவர், அதுதாங்க இயேசு. அல்லேலூயா. அவர் அன்புள்ளவராக இருக்கிறபடினால் மன்னித்து கொண்டே இருக்கிறார், வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். கடைசி நிமிஷம் வரலாம் வாய்ப்பு கொடுப்பார். முந்தா நாள் தம்பி என்னை பார்க்க வந்தான். அவன் காலில் ஒரு கயிறு கட்டியிருந்தான். நான் சொன்னேன், இதெல்லாம் ஏண்டா தம்பி கட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. அவன் சில காரணங்கள் சொன்னான். அப்போ அவன் சொன்னான், நான் சீக்கிரம் கழட்டிடுறேன், பட் அதுக்கு முன்னால் கடவுள் என்னை தண்டிச்சிருவாரோ, என்னை அடிச்சிருவாரோ அப்படின்னா. இல்லைப்பா, அப்படியெல்லாம் ஆண்டவர் கொடூரமானவர் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் யார் தெரியுமா? கடைசி நிமிஷம் வரலும் நீ திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறவர். அல்லேலூயா. கடைசி நிமிஷம் வரலாம் வாய்ப்பு கொடுப்பார். ஆனால் உனக்கு எது கடைசி நிமிஷம் உனக்கு தெரியாது, அதான் மேட்ரு. நீ கடைசி நிமிஷம் 80 வயசு நினச்சிக்கிட்டு இருக்காத, கடைசி நிமிஷம் 100 வயசு நினச்சிக்கிட்டு இருக்காத. ஒரு கடைசி நிமிஷம் 35 வயதாக இருக்கலாம், 29 வயதாக இருக்கலாம், 16 வயதாக இருக்கலாம். என்னைக்கு உனக்கு கடைசி நிமிஷம்னு தீர்மானிக்க யாராலுமே. ஆனால் உனக்கு கொடுக்குற கடைசி நிமிஷம் வரையிலும் உனக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்காக நான் 80 வருஷம் வாழ்வேன், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு. அல்லேலூயா. டிஎல் மூடியினுடைய கூட்டத்துக்கு ஒரு நடிகை, பணக்கார நடிகை ஷூட்டிங்காக போயிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு கூட்டம் நடந்தது. டிரைவர்கிட்ட சொன்னாங்க, ஏதோ கூட்டம் நடக்குது, மீட்டிங் நடக்குது, காரை உள்ளே விடுப்பா. அந்த அம்மா அங்கே போனாங்க, அந்த சத்தத்தை கேட்டாங்க. கூட்டம் முடிகிற நேரத்தில் டிஎல் மூடி அவர்கள் சொன்னார்கள், டியர் சைல்ட், டியர் டாட்டர், திஸ் இஸ் a great opportunity for you. அல்லேலூயா. இது உனக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம், பெரிய பாக்கியம். இப்போதே நீ மனம் திரும்பு, இப்போதே உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. இன்று உன்னை கர்த்தர் நேசிக்கிறார், இதுவே உனக்கு சரியான தருணம் என்று சொன்னார்கள். எல்லாவற்றையும் கேட்ட அந்த அம்மா சொன்னாங்க, தன் மனதுக்குள்ளே சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு நாள் போகட்டும், நான் நாளைக்கு வந்து இயேசுவை பார்த்து கொள்ளுகிறேன், நான் நாளைக்கு என் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, ஷூட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி டிரைவரை கார் எடுக்க சொல்லி பிரயாணப்பட்டு போனாங்க. போகிற வழியில் கார் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, செத்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கடைசி வாய்ப்பை அந்த சகோதரி என்ன செய்யவில்லை, பயன்படுத்திக்கவில்லை. உனக்கும் எனக்கு எது கடைசி நேரம் என்று நாம் யாருமே தீர்மானிக்க முடியாது. எது வேணாலும் கடைசி நேரமாக இருக்கலாம். நாளை நம்முடையதல்ல. கிடைக்கிற இந்த நாளிலே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கிடைக்கிற இந்த நிமிஷம் விலையேற பெற்றது. வாய்ப்பு கிடைத்த இந்த நிமிஷம் நமக்கு விலையேற பெற்றது. அப்படி பயன்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் பெரிய புத்திமான்கள். ஹல்லேலூயா. அதே டிஎல் மூடி அவருடைய ஒரு நாள் அதிகாலையில் ஆண்டவர் சொன்னார், 4 மணி இருக்கும், உன்னுடைய டிரைவர் வீட்டுக்கு நீ போ, உன்னுடைய டிரைவர் வீட்டுக்கு நீ போ. டிஎல் மூடி சொன்னார், ஆண்டவரே மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கு, ரொம்ப லேட்டாக படுத்தேன், மணி 4 மணி ஆகுது, ஒரு 6 மணிக்கு போயிடுறான் ஆண்டவரே.
எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு போயிடுறாண்டவர். 15 நிமிடம் கழித்து மறுபடியும் ஆண்டவர் சொன்னார், நோ, உடனே போ. ஆண்டவரே, கண்ணெல்லாம் எரியுது ஆண்டவரே. ஒரு 5 மணிக்கு போயிடுறாண்டவரே. ஆண்டவர் மறுபடியும் தட்டினார், உடனே போ. போகவில்லை. ஆண்டவரும் விட்டு விட்டார். 3 முறை பேசின ஆண்டவர் கீழ்ப்படியாத ஆளை வச்சு என்ன பண்ணுறது, விட்டுட்டார். 5 மணிக்கு முழிப்பு வந்த உடனே டிஎல் மூடி அவர்களுக்கு ஞாபகம் வந்தது. ஐயோ, ஆண்டவர் அந்த டிரைவர் வீட்டுக்கு போக சொன்னார். அந்த டிரைவர் வீட்டுக்கு உடனே கார் எடுத்து தானே டிரைவ் பண்ணிட்டு டிரைவர் வீட்டுக்கு போனார். கதவை திறந்தார். அந்த டிரைவர் தூக்கிலே தொங்கிக் கொண்டிருந்தான். பிரபலமான ஊழியர், உலகத்திலே மிகவும் பிரபலமான ஊழியர். அந்த நிமிஷத்தை அவர் பயன்படுத்தி கொள்ளாததுனால அவர் சாகிறது வரையிலும் அந்த சம்பவம் அவரை உறுத்தி கொண்டே இருந்ததாக தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார். என்னுடைய வாழ்க்கையில நான் செய்த பெரிய தவறு, எத்தனையோ பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தின நான், எனக்கு கார் ஓட்டின சொந்த டிரைவருடைய உயிரை என்னால் பாதுகாக்க முடியாமல் போய்விட்டதே என்று கீழ்ப்படியாமையினாலே. ஆண்டவர் சொல்லி கூட என்னால் இதை செய்ய முடியவில்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையை நொந்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லி உலகத்தார் பழமொழி சொல்லியிருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதே தன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முழுமையாய் கர்த்தருக்கு கொடுத்து விட வேண்டும். அப்பொழுது உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அனுபவிக்க வேண்டிய தண்டனை எல்லாம் அவரே ஏற்றுக்கொள்ளுவார். நம்மை மன்னிக்கிறவராயிருக்கிறார், அவர் அழிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. ஒருவேளை நாம் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் தேவன் நமக்கு தண்டிப்பார்னு சொன்னால் இன்றைக்கு எத்தனை பேர் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? யோசிக்கிறீங்களா? இங்கே உட்காந்துருப்போமா? நம்ம தேவனுடைய கோபம் பற்றி எரியும். இன்றைக்கு அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார், இன்னும் வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனால் இந்த வாய்ப்பை இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க சரியா பயன்படுத்திக்கிடணும். நாளை என்று சொல்லாதே. Don't say tomorrow. Hallelujah. நாளை என்று சொல்லாதே. உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ தள்ளி போடாதே. உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இன்றே பெற்றுக்கொள்ளுவாயாக. ஹல்லேலூயா. இன்றே கர்த்தருனை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கே உன்னை ஒப்பு கொடுத்து, இன்றைக்கே நீ கீழ்ப்படிந்து, இன்றைக்கே ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று, ஹல்லேலூயா, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவனாய் வேதம் வாசித்து ஜெபித்து ஜபஜீவியம் உள்ளவனாய் மாறி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ள சகோதரனாய் சகோதரியாய் மாறுவாயாக. இயேசு உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அன்புள்ள கரத்தை கொண்டு அழைக்கிறார். ஆணி வாய்ந்த கரத்தை கொண்டு ஏங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். 4வதாக சமாதானம். ஹல்லேலூயா. 53 அதே 5வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கும் போது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அது எங்கிருந்து வந்தது? அது கல்வாரியின் அன்பினால வந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆக்கினை என்று சொன்னால் என்ன? நான் ஒரு இதில் பார்த்தேன், அபராதம் என்று சொல்லுகிறது. நீ கட்ட வேண்டிய அபராதத்தை
உனக்காக அவரே சிலுவையில் கட்டிவிட்டார். நீ செலுத்த வேண்டிய அந்த அபராத தொகையை இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொடுத்து அந்த அபராத தொகையை கட்டியிருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த உணர்வு, ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளுகிற சக்தி உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. இந்த அன்புக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? நீ என்ன செய்ய போகிறாய்? மனமோன போக்கிலே வாழப் போகிறாயா? இந்த ஆண்டவரை துக்கப்படுத்திக் கொண்டே இருக்க போகிறாயா? இல்லை இந்த ஆண்டவருடைய அன்புக்கு நீ அடிபணிய போகிறாயா? தாசன், நீ என்னுடைய தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தாசன் என்று சொன்னால் என்ன? அடிமை. ஹல்லேலூயா. அருமையான ஏவிஎம் ராஜன் அவர்கள் ஒரு பெயர் வைத்திருக்கிறார், இயேசுவின் அடிமை. நீ யாருடைய அடிமை? நீ உன் வேலைக்காரன் பார்வோனின் ஆவிக்கு அடிமையா? எப்போ பார்த்தாலும் வேலை 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 வேலை, எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரன், எப்போ பார்த்தாலும் லேப்டாப்பு கம்ப்யூட்டர் செல்லு. நீ யாருடைய அடிமை? உன்னை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்படிக்கு தான் இயேசு கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் உனக்காக அபராதம் கட்டிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு சிறை கைதியை ஒரு ரூமில் அடைத்து வைத்திருந்தார்கள். அவன் ஒவ்வொரு நாளும் போய் எப்படியாவது வெளியே வர முயற்சிப்பான். கதவை தள்ளுவான், கதவை போட்டு ஆண்டுவான், எப்படியாவது வெளியே வந்துடணும்னு பார்ப்பான். யாரையோ கூப்பிடுவான். அவன் வெளியே வரவே முடியாது. ஒரு நாள் அந்த ஜெயிலர் இவனுடைய பரிதாப நிலைமையை பார்த்து, ரொம்ப கஷ்டப்படுறானே, ரொம்ப பாடுபடுறானே, அழுகுறானேன்னு சொல்லி ஒரு நாள் அந்த பூட்டை அவனுக்கே தெரியாமல் திறந்து வைத்து விட்டார். இவருக்கு தெரியும், இவன் வெளியே போனால் எப்படியும் எனக்கு தண்டனை கிடைக்கும், சம்பள குறைய உண்டாகும், ஏதோ பனிஷ்மெண்ட் கிடைக்கும். பரவாயில்லை. அவன் மேல் இவருக்கு ஒரு பரிதாபம் உண்டானபடினாலே அந்த கதவை திறந்து வைத்து விட்டார். அதே போன்றவன் உள்ளே உட்கார்ந்து அழுதான். அந்த ஜெயிலர் சொன்னார், ஏனென்றால் ஒரு ஜெயிலர் போய் கதவை திறந்து விட்டு நீ வெளியே வான்னு கூட்டிகிட்டு வர முடியாது, அது பெரும் குற்றம். அந்த ஜெயிலர் சொன்னார், டேய் வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. அவன் வெளியே வரவே இல்லை. அவன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? இன்னும் கதவு பூட்டப்பட்டே இருக்கிறன்னு நினைத்து கொண்டிருக்கிறான். கதவு திறக்கப்பட்டது அவன் அறியவே இல்லை. அவன் வெளியே வரவே இல்லை. நான் கதவு திறந்து வைத்து விட்டேன், பூட்டையெல்லாம் திறந்து வைத்து விட்டேன், நீ வெளியே வா என்று சொல்ல முடியாது. அது சட்டத்தின்படி அது சரியல்ல. நீ வெளியே வா. அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த காவலாளின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த கதவை இத்தனை நாளாக போய் திறக்க முயற்சி செஞ்சவன் இன்னைக்கு கொஞ்சம் திறக்க முயற்சி செஞ்சிருந்தானா என்ன செய்திருக்கலாம்? கடைசி வரையிலும் அவன் அந்த காவலரை நம்பவே இல்லை. கடைசியில் அவன் ஆயுள் கைதியாகவே அந்த ஜெயிலிலே மரித்து போனான். இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான், ஆண்டவரை நம்புறதே கிடையாது, ஆண்டவருக்கு தான் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறதே கிடையாது, ஆண்டுடைய வார்த்தை கேட்கறதே கிடையாது.
ஆண்டவர் எப்படி பேசுவார் உன்னிடத்தில்? 2 விதத்தில் பேசுவார். ஒன்று வேதத்தின் மூலமாய் பேசுவார், இன்னொன்று ஊழியக்காரன் மூலமாய் பேசுவார். இந்த சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுத்து இந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை நம்புவாய் என்று சொன்னால் உனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. நீ உன்னுடைய பழைய எண்ணத்திலேயே வாழ்ந்து கொண்டு இதுதான் என் தளபதி, யார் என்னை காப்பாற்றுவார், யார் எனக்கு உதவி செய்வார், எனக்கு உதவி செய்வதற்கு ஆளே இல்லையே என்று சொல்லி புலம்பல் பாடிக்கொண்டே கடைசி வரல உன் வேதனையிலே இருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. அல்லேலூயா. உன்னை விடுவிக்கவே கர்த்தர் விரும்புகிறார். தனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லை. அந்த ஜெயில் அதிகாரி தனக்கு என்ன வந்தாலும் எப்படி தண்டனை கிடைக்கும் என்று தெரியும், தெரிந்துதான் கதவை திறந்தான். சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. நீ கட்ட வேண்டிய அபராதத்தை, அந்த தொகையை வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே கர்த்தர் ஏற்கனவே கட்டிவிட்டார். அல்லேலூயா. அதை உணர வேண்டும் சகோதரா, அதை நீ உணர வேண்டும் சகோதரி. அல்லேலூயா. 5வது ஆசீர்வாதம், ஆத்தும சுகம், சரீர சுகம். அவர் தழும்புகளால் சுகமானீர்கள். அல்லேலூயா. அவர் தழும்புகளால் சுகமானீர்கள். அவர் பட்ட பாடுகள் 1 குறைய 40 அடிகள் அநேகந்தர் அடிக்கப்பட்டார். உழுகிறனுடைய நிலம் போல தன் முதுகு மாறினது. யோசித்து பாருங்கள். நீ கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட உட்கார்றதுக்குள்ள 4 திருப்புற, அதுக்குள்ளேயோ முதுகு வலிக்குதுன்ற, அதுக்குள்ளேயோ நிமிர்ற, அதுக்குள்ளே எப்போ முடிப்பாருன்னு கடிகாரத்தை பார்க்குற. ஆமாம். ஆனால் ஏசு தன்னுடைய முதுகை உழுகிறனுடைய நிலம் போல மாற்றினார். தலையிலே முள்கிரீடம் சூட்டப்பட்டார், முகத்திலே காரி துப்பப்பட்டார், ஆணிகளால் கடாவப்பட்டார், துடிதுடிக்க சிலுவை சுமந்து கொண்டு போனார். அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்காக? அல்லேலூயா. உன் மீட்புக்காக, என் மீட்புக்காக, உன்னையும் என்னை மீட்டெடுக்கும்படியாக கர்த்தர் இந்த பாடுகளை பட்டார். இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு காரணம் இயேசு கல்வாரி அன்பினாலே பட்ட பாடுகள் தான். அல்லேலூயா. 6வது, நாம் நீதிமான்களாய் மாறுவதற்காக. 53ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் நீதிமான்கள் ஆக்கும்படியாக இயேசு கல்வாரி சிலுவையில் பாடுபட்டார். அவர் அந்த கேடு அடைந்ததற்கு காரணம் என்ன? என்ன தம்பி, என்ன காரணம் சொல்லுங்க? நீ உங்களையும் என்ன நீதிமான்களாய் மாற்ற. ஏன்? கர்த்தருடைய அளவற்ற ஆசீர்வாதத்தை கவனியுங்கள். கர்த்தருடைய அளவற்ற ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய அளவற்ற அன்பை, கர்த்தருடைய அளவற்ற சமாதானத்தை, கர்த்தருடைய அளவற்ற சுகத்தை நீ பெற வேண்டுமானால் நிச்சயமாய் நீ நீதிமானாய் மாற வேண்டும். நீதிமானாய் மாறாதவன் கர்த்தருடைய அளவற்ற ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவே முடியாது. கர்த்தருக்கு என்ன விருப்பம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன விருப்பம்? நீங்கள் நானும் கர்த்தராகிய தேவன் உனக்கும் எனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் பூரணமாய் அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அம்மா என்ன எண்ணத்தோடு சமைப்பாங்க? தம் பிள்ளைங்க நல்லா சாப்பிடணும். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சாப்பிடணும், நிறைவாக சாப்பிடணும். அந்த எண்ணத்தோடு தானே பிரதர் சமைப்பாங்க. பார்க்கறதெல்லாம் ஒரு தகப்பன் கடையில் பார்க்கறதெல்லாம் வீட்டுக்கு ஏன் வாங்கிட்டு வராங்க? என் பிள்ளை நல்லா சாப்பிடணும். ஆண்டவருக்கு என்ன விருப்பம் தெரியுமா? அவரால் உண்டாக்கப்பட்ட எல்லாரும்
அவருடைய ஆசீர்வாதத்தை பூரணமாக அனுபவிக்கணும்னு அவருடைய எண்ணம். அல்லேலூயா. யார் அவருடைய ஆசீர்வாதத்தை பூர்ணமாக அனுபவிக்க முடியும்? நீதிமான் தான் அனுபவிக்க முடியும். அப்ப எப்படி நீதிமான் ஆகிறது? ரத்தத்தினாலதான் நீதிமானா மாற்ற முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக இயேசு உங்களையும் என்னை நீதிமானாய் மாற்றுவதற்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. இப்ப நீதிமானாக அந்த யார் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால கழுவப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு பாவமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவிடத்தில் மனஸ்தாபப்பட்டு வருந்தி மன்னிப்பு கேட்கிறார்களோ, அவர்கள் நீதிமான்களாக மாற்றப்படுகிறார்கள். அந்த நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாசிக்க வேண்டாம், வேண்டுமானால் எழுதி கொள்ளுங்கள். சங்கீதம் 34:15 சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நீ நீதிமானாய் மாறிவிட்டால் கர்த்தருடைய கண் உண்மையில் எப்போதும் நோக்கமாகவே இருக்கும். அல்லேலூயா. தீங்கு உன்னை அணுகாமல் கர்த்தர் காத்து கொள்ளுவார். நீதிமானை அவர் தள்ளாட ஒட்டார். அல்லேலூயா. நீதிமான் என்ன செய்ய மாட்டாரு? ஆமாம், சங்கீதம் 55:22 வாசிக்கிறோம், நீதிமானை அவர் தள்ளாட ஒட்டார். உன்னை ஒன்றும் அசைக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சங்கீதம் 92:12 சொல்லுகிறது, நீதிமான் சும்மா செழிக்க மாட்டான் பிரதர், பனைய போல செழிப்பான். அல்லேலூயா. ஏன் தென்னையை சொல்லலை? தென்னை மனிதனால் பராமரிக்கப்படுகிற ஒன்று. பனை எந்த மனிதனும் பராமரிக்க வேண்டிய, அதை தேவனே பராமரிப்பார். யாராவது பனை மரத்தை பராமரிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். பனை மரத்தை யாராவது பராமரிப்பாங்களா? எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 பனை மரம் இருக்குது ஊரில். நாங்கள் அதை ஒரு நாளை பராமரிக்கிறது இல்லை. கரெக்டாக சம்மரில் நுங்கு கொடுக்குது. அல்லேலூயா. பனை அது தேவனால் பராமரிக்கப்படுகிற ஒன்று. தென்னை அப்படி இல்லைங்க. பூச்சி பிடிக்கும், உடனே ஆளை கூப்பிட்டு மருந்து வைக்கணும், உப்பு வைக்கணும், பெரிய பாத்தி கட்டி தினமும் தண்ணி ஊற்றணும். பனைக்கு யாராவது தண்ணி ஊற்றுறாங்களா? அது தேவனால் பராமரிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கும். நீ தேவனால் பராமரிக்கப்படுகிற ஒன்றாக இருக்க வேண்டுமானால், ஒரு மனிதனாக மனுஷியாக தேவனால் பராமரிக்கப்படுகிற ஒரு குடும்பமாக நீ இருக்க வேண்டுமானால், நீ நீதிமான் என்கிற ஸ்தானத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. நீ நீதிமான் ஆகிவிட்டால் நீயும் பனையை போல செழிப்பாய். நீதிமானின் ஆசீர்வாதங்கள் நீதிமொழிகள் 10:3 சொல்லுகிறது, நீதிமானை கர்த்தர் பசியினால் வருந்த விடார். ஒரு நாள் கூட நீதிமான பசி பட்டினியா விடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனையோ பேர் பசியினால் மரித்து போனார்கள் என்று சொல்லுகிறார்கள். கொரோனா காலங்களில் உண்மையாக சொல்ல போனால் நல்லா உட்காந்து ஜாலியாக ருசித்து நல்லா 3 வேளை நல்லா சாப்பிட்ட ஒரு காலம் எப்போன்னா கொரோனா காலம்தான். மற்ற காலத்துலேயாவது ஓடிக்கிட்டு இருந்தாலும் சாப்பிட கூட நேரம் இருந்திருக்காது. ஆனால் கொரோனா காலத்தில் தான் எங்கள் குடும்பம் நல்லா செழிப்பாக இருந்தோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைவாக போஷித்தார், எங்களை ஒரு குறைவில்லாமல் போஷித்தார். எங்களை மட்டும் போஷிக்கல, நிறைய பேரை போஷிக்கவும் கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. நீதிமானை கர்த்தர் பசியினால் வருந்த விடார். நீதிமொழிகள் 10:6 சொல்லுகிறது, நீதிமான்களின் மேல் சிரசின் மேல் என்ன இருக்கும்? ஆசீர்வாதம். ஹலோ, என்ன இருக்கும்? அங்கே தான் இருக்கும். அல்ல குறையாது, வந்துக்கிட்டே இருக்கும். அது அங்கேயே தங்கி இருக்குது. இல்லை, வந்துட்டு போனால் தானே கஷ்டம். ஆசீர்வாதம் என்ன செய்யும் பிரதர்? அங்கேயே இருக்கும். நீ தேவைப்படும் போதெல்லாம் போய் எடுத்துக்கலாம். யாருடைய வீட்டில், யாருடைய தலைமையில்? இப்படிப்பட்ட வெளியேற பெற்ற ஆசீர்வாதத்தெல்லாம் நீங்களை நான் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான், மனுகுலம் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான், ஒரு குறைவில்லாமல் வாழணுங்கிறதுக்காக தான் இயேசு கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார்.
இயேசு தன்னுடைய அன்பை கல்வாரியிலே வெளிப்படுத்தினார். அவர் பாடுபட்டார். இந்த அன்பை நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டாமா? இந்த அன்புக்கு நீ அடிமையாக வேண்டாமா? மாயான அன்புக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உதவாத அன்புக்கு பின்னால உன் நேரத்தை செலவழிக்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த அன்புக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. இந்த அன்புக்கு அடிமையாவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் 2 வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 10:30 நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான ஒரு ஆள் கூட அசைக்க முடியாது. அல்லேலூயா. 12:21 நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. என்ன அருமையான வார்த்தை! நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. இப்படிப்பட்ட வெளியேற பெற்ற ஆசீர்வாதங்களை உன் சிரசின் மேல் வைப்பதற்காக தான் கர்த்தர் கல்வாரி சிலுவைக்கு போய் தன் ஜீவனை கொடுத்து அவர் இரத்தத்தை சிந்தினார். கிறிஸ்துவின் இரத்தமே அல்லாமல் ஒரு மனிதன் நீதிமான் ஆகவே முடியாது. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு கீழே உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. அல்லேலூயா. 6வது என்ன தெரியுமா செய்கிறார்? நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடிக்கு அவர் நம்மை ஜெபத்தால் தாங்குகிறார். 53ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஏசாயா 53:12 வாசிங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அல்லேலூயா. அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். இன்னும் உனக்காக வேண்டிக் கொண்டே இருக்கிறார். இன்னும் உனக்காக தினமும் வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஜெபித்து கொண்டே இருக்கிறார். தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜெபித்து கொண்டிருக்கிறார். உனக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். உன்னுடைய கல்லான இருதயத்தை சதையாக மாற்ற அவர் வாஞ்சிக்கிறார். நீயோடைய அன்பை புரியாமல் விலகி விலகி போய் கொண்டிருக்கிறாய். எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகில உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் பார்த்தும் திருந்தாதவர்களையும் ஒப்பு கொடுக்காதவர்களையும் இன்னும் இயேசுவின் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காத உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து அறிந்து உன் வாழ்க்கையை நீ ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பா என்று சொன்னால் உனக்கு நலமாயிருக்கும். இல்லாமல் போனால் இன்னும் இந்த ஆண்டுடைய அன்புக்கு நீ அந்நியனாய் இதை உணராமல் ஏனோ தானோ என்று இந்த அன்பை அசட்டை பண்ணி வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, உனக்கு ஐயோ. நீங்கள் நானும் அந்த ஐயோ என்கிற இடத்துல வந்து நிற்கக்கூடாது. இயேசுவினுடைய அளவற்ற அன்பை அனுபவிக்கிறவர்களாக மாற வேண்டும். எத்தனை பேர் அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பாருங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. எத்தனை அன்பு ஆண்டவர், வெளியேற பெற்ற நம்முடைய அன்புக்கு நன்றி ஆண்டவர். எல்லாம் எளிமை நிற்போமா? ஆண்டவர் நம்முடைய வெளியேற பெற்ற அன்புக்கு நன்றி ஆண்டவர். சொல்லுவியா? ஆமே. உன்மேல கர்த்தர் இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். உன்னை நீதிமானாய் மாற்றி உன் சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை தங்க வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என்னை நீதிமானாய் மாற்றும் ஆண்டவரே. வாயை திறந்து